வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாள் ஒரு நற்சிந்தனையில் இன்றைய சிந்தனை தன்னிலை விளக்கம். நான் யார்? பொருளா, சக்தியா, உடலா, அறிவா, உயிரா? இவை ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியுமா என ஆழ்ந்து சிந்தித்தால் இவற்றில் எதுவும் தனித்து இல்லை. எல்லாம் சேர்ந்த ஒரு ஏக்க சிறப்பே நான் என அறிவோம். உடல் வரையில் எல்லை கட்டி அதுவரையில் நான் என்று எண்ணி இருந்த காலமும் உண்டு. அன்று வரை அறிவு அறிந்திருந்த பக்குவ நிலை அது. உருவத்தை ஆராயுங்கால் அது அணுக்களின் கூட்டமாக தோன்றுகிறது. அறிவை நோக்கி ஆராயுங்கால் அது உடல் இயக்க சக்தியின் ஒரு பிரிவு இயக்கம் என விளங்குகின்றது. சக்தி என்பது என்ன என ஆராயுங்கால் அது எங்கும் நிறைந்த ஒரு அகண்டாகார பெருவெளியின் எழுச்சி. அணுவின் மூலம் ஏக்க வேகமான நிலை என தெளிவாகி விடுகின்றது. ஆகவே அகன்ற பெருவெளியாக, அணுவாக, ஏக்க சக்தியாக, அறிவாக இருக்கும் பல்வேறு நிலைகளும் ஒன்றாக காட்டும் ஒரு பேரியக்கமே நான் எனப்படுகிறது. ஒளி அல்லது ஒளி எழுச்சி பெறும் பொருட்களின் நிலை, ஏக்கம் இவைகளுக்கேற்ப பல பேத அளவாக இருந்த போதிலும் ஒளி ஒளி என்ற தத்துவத்தில் வேறுபட்டவை அல்ல. அதுபோலவே எல்லா ஜீவன்களிலும் உள்ள அறிவு பல பேத நிலைகளில் ஏங்கிய போதிலும் அறிவு என்ற தத்துவத்தில் ஒன்றே. ஆகவே நான் பரவெளி என்ற நிலையில் எங்கும் நிறைந்த பூரணமாகவும், சக்தி என்ற நிலையில் அணுக்களின் கூட்டு பக்குவம் பரிணாம சந்தர்ப்ப சந்திப்புகளுக்கு ஏற்ப பலவித இயக்க வேறுபாடுகளாகவும், அறிவு என்ற நிலையில் அந்தந்த ஜீவராசிகளின் புலன் அமைப்பு, தேவை, பழக்கம், சூழ்நிலை, அனுபவம் இவைகளுக்கு பல பேதப்பட்ட நிலைகளாகவும், உருவம் என்ற நிலையில் அணுக்களின் கூடுதலுக்கேற்ப பலவித அமைப்புகளாகவும் இருக்கிறேன் என கொள்ளுதல் சரியான முடிவாகும். எனவே நான் வேறு, பிரபஞ்சம் வேறு அல்ல. நான் வேறு, இயற்கை வேறு அல்ல. நான் என்பதை எதிலிருந்தும் பிரித்து எடுக்கவோ பிரித்து பேசவோ முடியாது. ஒன்றாகவும் பலவாகவும் எல்லாமாக ஏக தொடர்நிலையில் இருப்பதே நான் என்பதாகும். அரூப நிலையில் ஏகமாக, உருவ நிலையில் சிதறுண்டு தோன்றும் பலவாக, அரூபத்தில் உருவங்கள் அனைத்தும் அடக்கம் பெற்றும், உருவங்கள் அனைத்திலும் அரூப நிலை நிறைந்தும், ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாத அகன்ற பேரியக்கமாகிய தத்துவமே நான் என்பதாகும். அருட்தந்தை. தன்னிலை விளக்கம். தன்னிலை விளக்கம் அப்படின்னா தன்னை பற்றிய விளக்கம், இறைவனை பற்றிய விளக்கம், நான் யார் என்ற கேள்விக்கான விளக்கம். இவ்வாறு பொருள் கொள்ளலாம். இப்போ நான் யார் அப்படிங்கிற கேள்வி வந்தால் தான் இறையுணர்வு பெற முடியும். அப்போ தான் நமக்கு தேடல் இருப்பது தெரியும். அப்போ நான் யார் அப்படிங்கிற கேள்வி எப்படி வரும்? இதுவரைக்கும் மற்றவங்கள பார்த்து தான் நீ யார், யார் நீ அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். ஆனால் நம்மை பார்த்து நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்குமா? அப்படி டைரெக்டாக கேள்வி வருமா?
நம்மை பார்த்து நான் யார் அப்படின்னு கேள்வி வராது, டைரெக்டாக வராது. அது மறதி நோய் இருந்தால் மட்டும்தான் நான் யார், நான் எங்கே இருக்கேன், நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், என் அம்மா அப்பா யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வரும். ஆனால் தேடல், அதாவது இறைவனை நாம் தேடுகிறோம், கடவுளை தேடுகிறோம் அப்படின்னா, நம்மை தேடுகிறோம் அப்படிங்கிற ஒரு தேடல் வருது அப்படின்னா, அப்போ எப்படி கேள்வி வரும் அப்படின்னா, எனக்கே இந்த துன்பம் எல்லாம் வருகிறது, நான் தவறு செய்யலையே, என் தவறை நான் திருத்திட்டு தானே வந்துட்டுருக்கேன், அப்படியே எனக்கு இந்த துன்பமெல்லாம் வருது, தவறே செய்யாதவங்கெல்லாம் இன்பமாக இருக்கிறார்களே, எனக்கு ஏன் வருது, இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. அம்மா அப்பா செஞ்ச தப்புக்கு நமக்கு ஏன் துன்பம் வரணும், தாத்தா பாட்டி செஞ்ச தப்புக்கு நமக்கு ஏன் துன்பம் வரணும், இந்த சமுதாயம் செய்த தவறுக்காக நாமே கஷ்டப்படணும் அப்படின்லாம் நினைக்கிறோம்ல. இதுக்கு பேர் தான் நான் யார் அப்படிங்கிற கேள்வி. அப்போ இந்த நான் யார் அப்படின்னு நமக்குள்ளே கேள்வி எழுப்பி பார்த்தோம்னா, அது பொருளா, சக்தியா, உடலா, அறிவா, உயிரா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா பொருள் தான். ஏன்னா இறைவனை தவிர அனைத்துமே அழியக்கூடிய பொருட்கள், எல்லாமே பொருட்கள் தான். உயிர் பொருள், உடல் பொருள், எல்லாமே பொருள் தான். அப்போ நான் பொருள். சக்தியா? ஆமாம், சக்தி தான். அந்த இறையாற்றல் தான் என்னுள்ளும் சக்தியாக இருக்கிறது. வான்காந்தம் தான் எனக்குள்ளும் ஜீவகாந்தமாக இருக்கிறது. உடலா அப்படின்னு கேட்டால் உடல் தான். உடல் இருந்தால் தானே நான் இயங்க முடியும், என்னோடது உயிர் இயங்க முடியும், எனது மனம் இயங்க முடியும், எனது அறிவு இயங்க முடியும். அப்போ நான் உடல் தான். அறிவா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அறிவு தான். எங்கும் நிறைந்திருப்பது பேரறிவு. அதே பேரறிவு அனைவருக்குள்ளும் இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு அறிவு இருக்குது, அது எல்லை கட்டி கொண்டு இருக்குது. அப்போ நான் அறிவு தான். உயிரா? ஆமாம், உயிர் தான். உடலும் உயிர் இருந்தால் தானே அது நான். இப்படி கேள்வி கேட்டோம்னா எல்லாமே நம்ம தான். அப்போ அந்த எல்லாமே எதுலேருந்து வந்துச்சு? அந்த எல்லாமே சுத்த வெளியிலேருந்து வந்துச்சு. இதில் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியுமா? எதையுமே பிரிக்க முடியாது. ஆனால் நாம் தான், அதாவது மனுஷனாக வந்ததுக்கு பிறகு தான் எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த உருவத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறோம். அது எதால் ஆனது? அணுக்களின் கூட்டு. உயிர் எதால் ஆனது? அணுக்களின் கூட்டு. சக்தினா என்னது? அதுவும் அந்த அணுக்களிலிருந்து வரக்கூடிய ஒரு அலை இயக்கம் தான். இப்படியாக நமக்கு என்ன செய்யும்? எல்லா விஷயங்களும் புலப்படும். எப்பொழுது நான் யார் அப்படிங்கிற கேள்வி வந்து இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு, தவம் செஞ்சு, தற்சோதனை செஞ்சு பார்க்கும்போது இது எல்லாமே நமக்கு உள்ளுணர்வாக தெரியும். ஆகவே இந்த பிரபஞ்சம் வேறு, நாம் வேறு இல்லை. ஏன்னா பிரபஞ்சம் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது இதுதான், அணுக்கள் தான். நமக்குள்ளாக இருப்பதும் அணுக்கள் தான். பிரபஞ்சம் எங்கும் இருப்பது பஞ்சபூதங்கள் தான். நமக்குள்ளாக இருப்பதும் பஞ்சபூதங்கள் தான். அப்புறம் எப்படி நாம் வேறு பிரபஞ்சம் வேறுன்னு சொல்ல முடியும்? எல்லாம் ஒன்று தான். இருந்த போதிலும் மனம் அப்படிங்கிற ஒன்று எல்லாருக்கும் ஏங்கிக்கிட்டு இருக்கிறதுனால, உயிர்களுக்கெல்லாம், அதுவும் சிறப்பாக குறிப்பாக மனிதனுக்கு ஏங்கி கொண்டிருப்பதனால் நம்ம என்ன செய்கிறோம்? வேறுபடுத்திக் கொள்கிறோம், வேறுபட்டு கொள்கிறோம். அதற்காக மனமற்று போக முடியுமா? முடியாது. உயிர் இருக்கும் வரை மனம் என்பதும் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த மனதை என்ன செய்யக்கூடாது? நமது எஜமானாக ஆக்கிவிடக்கூடாது. அப்படி ஆக்கிட்டோம் அப்படின்னா மனம் சொல்கிறதை தான் நாம் கேட்போம். அப்போ அந்த மனதை நமது கட்டுப்பாட்டிற்குள்
நாம் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தோன்னா நமது மனம் எதுவாகி விடுகிறது? அறிவாகி விடுகிறது. அப்போ அறிவு தான் நம்மை ஆதிக்கம் செலுத்துகிறது. அப்போ அறிவு ஆதிக்கம் செலுத்தும் பொழுது துன்பம் என்பது இல்லை. ஏன்னா ஒரு விழிப்பு நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஏன்னா துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் பக்குவமும் வந்து விடுகிறது. ஆகவே அன்பர்களே, அனைவரும் தன்னிலை விளக்கம் பெறுவது மிக மிக அவசியமாகிறது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.